பசிக்குது. அம்மா அம்மா, எனக்கு சாப்பிட ஏதாவது தாங்கல. அம்மா, என்ன இது? சாதம் மட்டும்தானா? அது ஒண்ணும் இல்லடா தங்கம். இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் நான் இன்னைக்கு சாதம் மட்டும் சமைச்சம்மா. இன்னைக்கு இது சாப்பிடு. நாளைக்கு நான் உனக்காக விதவிதமான சாப்பாடு சமைக்கிறேன். போதும்மா, எனக்கு வயிறு நிரம்பிடுச்சு. சரிம்மா, நீ வெளியே போய் உன்னோட நண்பர்களோட நல்லா விளையாடு. சரிம்மா. நைனா கிட்ட எத்தனை நாள் தான் இந்த மாதிரி பொய் சொல்லிட்டு இருக்கிறது? தெரியல. என்னோட நண்பன் ஜெய்வந்த் பக்கத்து நாட்டுடைய ராஜா ஆயிட்டான்னு கேள்விப்பட்டேன். என்ன? அப்படியா? இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. அவனை பார்த்து பல வருஷங்களாச்சு. அப்படின்னா போய் உங்க நண்பரை பார்த்துட்டு வாங்க. ஒருவேளை அவர் நமக்கு உதவி செய்யவும் வாய்ப்பு இருக்குல்ல, நம்ம வாழ்க்கையும் மாற வாய்ப்பு இருக்கா? என்னால அவங்கிட்ட உதவி கேட்க முடியாது. அவனுக்கு நான் ஞாபகம் இருக்கிறனோ இல்லையோ. அவருக்கு உங்களை கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். ஏன்னா நீங்க அவரோட சின்ன வயசு நண்பராச்சே. உண்மைதான். ஆனா அவன் இப்போ ராஜாவாச்சே. நான் ஒரு ஏழை. அவனை போய் நான் எப்படி பார்க்க முடியும்? என்னங்க நீங்க அவரை பார்க்கறதுக்கு முன்னாடியே இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஒருவேளை அவனுக்கு நான் ஞாபகம் இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஆமா, நீங்க உடனே போய் உங்க நண்பரை பார்த்துட்டு வாங்க. சரி, நான் போயிட்டு வரேன். ஒரு நிமிஷம். என்ன, நீங்க வெறும் கையோட உங்க நண்பரை பார்க்க போவீங்களா? ஆனா அவனுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லையே. இத படிங்க. இதை எடுத்துட்டு போய் உங்க நண்பர்கிட்ட கொடுங்க. எனக்கு இப்போ ரொம்ப தயக்கமா இருக்கு. ஏன்னா அவன் ராஜாவா இருக்கான், நான் ஒரு ஏழை. நான் அவனுக்காக இந்த வேர்க்கடலையை எடுத்துட்டு போறேன். நம்ம என்ன பரிசு கொடுக்கணும்ன்றது முக்கியம் இல்ல, பரிசு கொடுக்கறவங்களோட என்ன சரியா இருந்தா போதும். நீ ரொம்ப சரியாதான் சொல்ற. சரி, நான் என் நண்பனை போய் பார்த்துட்டு வரேன். அப்பா, அப்பா, நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? நான் பக்கத்து நாட்டுக்கு போறேம்மா. 2 நாள்ல திரும்பி வந்துருவேன். இவ்வளவு தூரமா? அடேங்க அப்பா, நீங்க எனக்காக நிறைய இனிப்பு வாங்கிட்டு வாங்க. பாதுஷா, பீட்டா, பர்ஃபி, ஜிலேபி, அப்புறம் ரசகுல்லா நிறைய வாங்கிட்டு வாங்க. சரிம்மா, நான் வாங்கிட்டு வரேன். நீ போய் விளையாடு. பார்த்து போயிட்டு வாங்கப்பா. எனக்கு ரொம்ப தாகமா இருக்கே. அட, இந்த ராஜ்யத்துல மக்கள் ரொம்ப செழிப்பா இருக்காங்க. என்னுடைய நண்பன் இந்த ராஜ்யத்தோட ராஜா. எனக்கு அவனை நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. நீ யாரு? எதுக்காக உள்ள போற? நான் ராஜா ஜெய்வந்தோடைய நண்பன். நீ மகாராஜனுடைய நண்பனா? நீ ஒரு தடவை உன்னுடைய மகாராஜா கிட்ட கேட்டுட்டு வாயேன். ஒருவேளை அவர் கோவப்பட்டாருன்னா எங்களுக்கு தானே தண்டனை கிடைக்கும். தயவு செஞ்சு ஒரு தடவை கேட்டுட்டு வாங்களேன். ரமாகாந்த், நான் ராஜா ஜெய்வந்தோடைய சின்ன வயசு சிநேகிதன். நீ அவருடைய சிநேகிதனா? உன்னுடைய நிலைமைய பாத்தியா? இப்ப நான் ரொம்ப ஏழையா இருக்கேன். ஆனா சின்ன வயசுல நானும் ஜெய்வந்தும் ஒன்னா விளையாடுவோம், தெரியுமா? ரமாகாந்த், ரமாகாந்த்,
உன்னை பார்த்ததுல எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நண்பா, இத்தனை வருஷமா நீ எங்க இருந்த? நான் உன்னை எங்கெல்லாம் தேடின தெரியுமா? நீ எதுக்காக இந்த நிலைமையில இருக்க? யார் அவரு? ராஜா எதுக்காக அவர்கிட்ட வெளியே நின்று பேசிட்டு இருக்காரு? ரமாகாந்த், இவதான் என்னுடைய மனைவி ரூபவதி. வணக்கம். வணக்கம் அண்ணி. சரி, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா இல்லையான்னு என்கிட்ட சொல்றியா? ஆ, கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு மகளும் இருக்கா. அவ பேரு நயனா. அவங்க 2 பேரையும் எதுக்காக கூட்டிட்டு வரல? அடுத்த தடவை கூட்டிட்டு வரேன். சரி, எனக்காக என்ன எடுத்துட்டு வந்திருக்க சொல்லு. நான் உனக்காக ஒன்னு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆனா அது உனக்கு கொடுக்கலாமா இல்லையான்னு யோசிக்கிறேன். நீ எனக்காக ஒன்னு கொண்டு வந்திருக்க, ஆனா கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிற. ஆனா நானே அதை எடுத்துக்குவேன். வேர்க்கடலைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? அடடா, நான் மட்டுமே வேர்க்கடலைய சாப்பிட்டுட்டு இருக்கேன். உன்கிட்ட வேணுமான்னு கூட கேட்கல. சரி வா, நம்ம போய் சாப்பிடலாம். அடேங்கப்பா, இவ்வளோ சாப்பாடா? நான் உனக்காக 56 வகையான சாப்பாடை சமைக்க சொல்லிருப்பேன். ஆனா இப்ப சமயம் இல்ல. இல்ல இல்ல, வேணாம். இதுவே அதிகம்தான். என்னுடைய தோழன் எனக்காக இவ்வளவு சாப்பாடு சமைக்க சொல்லியிருக்கான். ஆனா என்னுடைய மனைவிக்கும் என் குழந்தைக்கும் இந்த மாதிரி நல்ல சாப்பாடு என்னால கொடுக்க முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னாச்சு? காரமா இருக்கா? அரே இல்ல 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 இல்ல, சாப்பாடு ரொம்ப சுவையா இருக்கு. அப்படின்னா என் கையால சாப்பிடு. நாம கிராமத்துல எப்படி எல்லாம் விளையாடுவோம், ஞாபகம் இருக்காதெல்லாம் உனக்கு? அது மட்டும் இல்லப்பா, நீ எல்லாரையும் எப்படியெல்லாம் தொல்லை பண்ணுவேன்னு கூட ஞாபகம் இருக்கு. இப்ப நீ இங்க வந்துட்ட, அதனால நம்ம நிறைய பேசலாம். நீ 1 மாசமாவது இங்க தங்கிட்டு தான் போகணும். இல்ல இல்ல, என் மகளை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது. சரி, 1 வாரமாவது தங்கிட்டு போ. தங்குவல்ல? ஆ, சரி. சரி ஜெயவந்த், நான் இப்போ வீட்டுக்கு போகணும். எனக்கு என் வீட்டு ஞாபகமா இருக்கு. அங்க என்னுடைய மகள் நான் இனிப்பு வாங்கிட்டு வருவேன்ட்டு காத்துக்கிட்டு இருப்பா. நீ உன் மகளுக்காக சொல்றதுனால உன்னை இங்க இருக்க சொல்லி என்னால வற்புறுத்த முடியாது. ஆனா நீ எனக்காக ஒண்ணு பண்ணணும். என்ன பண்ணணும்? அது நான் உனக்கு அப்புறமா சொல்றேன். சரிப்பா. என்ன இது? பரிசு. ஆ, இவ்வளோ பரிசா? இதெல்லாம் உனக்காக இல்ல, என்னுடைய மகளுக்காக. ஆனா எதுக்காக இவ்வளவு? நான் தான் சொன்னேன்ல, இதெல்லாம் என் மகளுக்காகன்னு. நான் சொல்றத நீ செய்யணும்னு நான் சொன்னேன்ல. எனக்காக இதெல்லாம் நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். சரிப்பா. அடுத்த தடவை வரும்போது அண்ணியையும் மகளையும் கூட்டிட்டு வா. ஆ, கண்டிப்பா. ஜெயவந்த் ரொம்ப நல்லவன். நான் அவகிட்ட எதுவும் கேட்காமலேயே இவ்வளவு கொடுத்துட்டான். கடவுள் அவனுக்கு நிறைய முன்னேற்றத்தை தரணும். இது என்னோட வீடு தானா? என்னால நம்பவே முடியல. அப்பா வந்துட்டாரு. அப்பா வந்துட்டாரு. அட, நீங்க வந்துட்டீங்களா? இதெல்லாம் எப்படி ஆச்சு? நீங்க போன அடுத்த நாளே ராஜசேவகர்கள் இங்க வந்தாங்க. அவங்க தான் இதெல்லாம் பண்ணாங்க. அவங்க நமக்கு 4 பசு கொடுத்திருக்காங்க. வீடு முழுக்க தானியத்தால நிரப்பிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் உங்க நண்பர் ராஜா ஜெயவந்துடைய வேலைதான். உண்மையான நட்புக்கு அவர் ஒரு உதாரணமா இருக்காரு. உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஜெயவந்த். கடவுள் உனக்கு ரொம்ப சந்தோஷத்தை தரணும். அப்பா, என்னோட இனிப்பு இதோ இத பிடி. இது உனக்கு உன் ஜெயவந்த் சித்தப்பா தான் கொடுத்தாரு.
அடேங்கப்பா, என்ன இது? இவ்வளவு நிறைய இனிப்பா? நான் இத சாப்பிடுவா இல்ல அத சாப்பிடுவா? இல்ல இல்ல, நான் இத சாப்பிடுறேன். இல்ல, நான் அத சாப்பிடுறேன். அப்பா, நான் எதை சாப்பிடுறது?